Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa ashabihi wa ahli baitihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய வேத வசனங்களை தவறாக புரிந்து பிழையாக விளக்கம் சொல்லப்பட்டு இந்த சமுதாயத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வழிகேட்டிலே போய்கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான சில வசனங்களை இங்கே தொகுத்து அது தொடர்பான சரியான விளக்கங்களை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் என்னுடைய ஆரம்ப உரையிலே நான் சொல்லியிருந்தேன், அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை. ஒரு சாரார் எல்லாமே அல்லாஹ் தான் என்று வழிகட்டு போகிறார்கள். இன்னொரு சாரார் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் இருக்கிறான் என்று கூறுகிறார்கள். அதிகமான மக்களிடம் என்னுடைய சிறுபிராயத்தில் நான் அறிந்ததும், அல்லாஹ் எங்கே என்று கேட்டால் எல்லா இடங்களிலும் இருக்கான் என்று சொல்வார்கள். பொருள்களில் அல்லாஹ் கலந்திருக்கிறான், இவ்வாறு நம்புதல். பாலை தண்ணீரிலே கலந்தால் பால் கலந்த தண்ணீராக இருக்கிறது, ரெண்டும் உண்டாகிறது. பால் தண்ணீரில் கலந்து விட்டது. இது மாதிரி அல்லாஹ் எல்லா வஸ்துகளிலும் கலந்திருக்கிறான் என்று நம்புதல். நீங்கள் இஸ்லாமிய கீதம் பாட்டிலே கேட்டிருப்பீர்கள், எங்கும் நிறைந்தவனே அல்லாஹ் அல்லாஹ், எல்லாம் அறிந்தவனே சுபஹான் அல்லாஹ். இது ஒரு இஸ்லாமிய கீதம் என்று முஸ்லிம் சமுதாயம் அதை போடுகிறார்கள். எல்லா இடங்களிலும் அல்லாஹ் இருக்கிறான். இதே விடயத்தை நீங்கள் இந்துக்களிடம் கேட்டால், கடவுள் எங்கே இருக்கான் கேட்டால், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் என்று அழகாக அவர்கள் அடுக்குமொழியிலே சொல்லிக் கொண்டு போவார்கள். எல்லா வஸ்துகளிலும் இறைவன் இருக்கிறான் என்று கூறுவார்கள். இந்த சிந்தனை, இதை நம்பக்கூடிய முஸ்லிம்கள் சில ஆதாரங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படையில் பார்த்தால் அது சரி போலதான் இருக்கும். அதில் ஒன்றை நான் இப்போது கூறுகிறேன். சூரத்துல் அன்ஆம் 3வது வசனம், வஹுவல்லாஹு ஃபிஸ் ஸமாவாத்தி வ ஃபில் அர்த், வானங்களிலும் பூமியிலும் அவனே அல்லாஹ். என்ன? வானங்களிலும் பூமியிலும் அவனே அல்லாஹ். அப்படி என்றால் என்ன கொடுத்து கொடுக்கிறார்கள்? வானங்களில் எல்லாம் அல்லாஹ் இருக்கிறான், பூமி எல்லாம் அல்லாஹ் இருக்கிறான் என்று ஒரு கருத்தை கொடுத்து விடுகிறார்கள். எங்களுடைய மக்களுக்கு இது எவ்வளவு பாரதூரமான விஷயம் என்பது தெரியாது. கிறிஸ்தவர்கள் எல்லா இடங்களிலும் கடவுள் இருக்கிறான் என்று கூறவில்லை. கடவுள் அல்லாஹ் இயேசுவாகத்தான் வந்தார், இயேசுநாதரில் வந்தார் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் இயேசுவில் மட்டும் வந்திருக்கிறான். யூதர்கள் உசைர் இப்னுல்லாஹ் என்றார்கள், அல்லாஹ்வுடைய மகன் உசைர் அலைஹிஸ்ஸலாம் என்றார்கள். இந்துக்கள் எல்லா வஸ்துகளிலும் கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலும் இருக்கிறார்கள். கடவுள் சில பொருள்களில் அவதாரம் எடுத்து வந்தான் என்று நம்புகிறார்கள். ராமனிலே வந்தான் என்று அவர்கள் சில பொருள்களை சொல்லுவார்கள், அவதாரம். ஆனால் இது எல்லாவற்றையும் விட மோசமான நம்பிக்கை. எல்லாத்துக்குள்ளேயும் அல்லாஹ் அவதாரம் எடுத்திருக்கிறான், எல்லாத்திலேயும் அல்லாஹ் பூந்திருக்கிறான். பண்டியா, அதில் அல்லாஹ் இருக்கிறான். மலமா, அல்லாஹ் இருக்கிறான். டாய்லெட்டா, அதற்குள் அல்லாஹ் இருக்கிறான். இப்படி
அவர்கள் சிலதில் குறிப்பிட்டார்கள், இங்கே எல்லாத்திலேயும் அல்லாஹ் ஆக்கினார்கள். இதற்கு ஆதாரமாம் இந்த குர்ஆன். சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு குர்ஆன் வசனத்தை மேலோட்டமாக பார்த்து இது தொடர்பாக வேறு ஏதும் வசனம் வருகிறதா என்று பார்க்காவிட்டால் நாங்கள் ரொம்ப பெரிய வழிகேட்டில் போயிடுவோம். சரி, இந்த அல்லாஹ்வை பற்றி அவன் எங்கே இருக்கிறான் என்பது சம்பந்தமாக வரக்கூடிய சில வசனங்களை இப்போ குர்ஆனிலே பார்ப்போம். நாம் பழமையாக ஓதி வரக்கூடிய ஒரு வசனம், தபாரக்கல்லதி சூரத். ஆமிந்தும் மன் பிஸ்ஸமா ஐயக்ஸிவ பிக்குமுல் அர்த். வானத்தில் உள்ளவன் என்ன வருது? வானத்தில் உள்ளவன் பூமியில் உள்ளே உங்களை இழுத்தெடுத்திருவான் என்பதை பற்றி அச்சமில்லாமல் இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் ஒரு கேள்வி எழுக்கிறான். அல்லாஹ் என்ன கேட்கிறான்? வானில் உள்ளவன் பூமியின் உள்ளே உங்களை அப்படியே, அதாவது பூகம்பம் ஏற்பட்டு உள்வாங்கப்படுவது, இவ்வாறு செய்திடுவான் என்பதை பற்றி நீங்கள் அச்சமில்லாமல் இருக்கிறீர்களா என்று ஒரு வசனம் வருகிறது. இந்த வசனத்தில் அல்லாஹ் எங்க இருக்காண்டு வருகிறது? வானலோகத்தில் ஒரு வசனம். அதற்கு அடுத்த வசனம், ஆமிந்தும் மன் பிஸ்ஸமா ஐயுர்சில அலைக்கும் ஹாசிபா. வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு புயலை அனுப்பி உங்களை தண்டிப்பான், புயலை அனுப்பிவிடுவான் என்பதை பற்றி, கற்கள் நிறைந்த புயல், அதை அனுப்புவான் என்பதை பற்றி நீங்கள் அச்சமின்றி இருக்கிறீர்களா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த ரெண்டு வசனமும் தொடராக வார வசனம். சரி, மூணாவது ஒரு வசனம், சூரத்துல் ஃபாத்திர் 10வது வசனம். இலைஹி யஸ்அதுல் கலிமுத் தய்யிபு வல் அமலு ஸாலிஹு யர்ஃபஉஹு. அல்லாஹ்வின் பக்கமே உயர்கிறது. எது உயர்கிறது? அழகிய வார்த்தைகள், நல்ல வார்த்தை. சுப்ஹானல்லாஹ் என்றால் நன்மைக்குரிய வார்த்தைகள். மேலும் நல்ல அமல்களையும் அவன் அளவில் உயர்த்துகிறான். சைத என்றால் ஏறது, அவன் அளவிலே மேலே ஏறுகிறது. அவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்றால் அவனை நோக்கியே நல்லமல் உயர்த்தப்படணும். இந்த வசனம் என்ன சொல்கிறது? அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? மேலே இருக்கிறான் என்று கூறுகிறது. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை ஈமான் கொள்ளுமாறு அழைத்தார். ஃபிரௌன் என்ன சொன்னான்? நான் தான் உங்களுடைய ரப்பு என்று சொன்னான். பெரிய ரப்பு, மிக உயர்ந்த ரப்பு நான் தான் என்றார். அப்ப இவர் அல்லாஹ்வை பற்றி, நீ அல்ல ரப்பு, உன்னை படைத்தவன் அந்த அல்லாஹ் இருக்கான், அவன் மேலே இருக்கிறான் என்று சொன்னான். எங்கே இருக்கான்? அவன் மேலே இருக்கிறான், வானத்திலே இருக்கிறான், நீ அல்ல என்று சொன்னான். அதனால் அவன் என்ன கேட்டான் என்றால், தன்னுடைய மந்திரி ஹாமானை கூப்பிட்டு சொல்கிறான். குர்ஆனில் வருகிறது பாருங்கள், சூரத்துல் காஃபிர் 36, 37வது வசனம். என்ன சொல்கிறான்? வகால ஃபிரௌன், ஃபிரௌன் சொன்னான், யா ஹாமான், ஏ ஹாமானே, இப்னிலி சரஹன், எனக்கு ஒரு உயர்ந்த கட்டடத்தை நீ கட்டு. என்ன? உயரமான ஒரு கட்டடத்தை நீ கட்டி, லஅல்லி அபுலுகல் அஸ்பாப் அஸ்பாப் ஸமாவாதி, இந்த வானங்கள் இருக்கிறதே அவைகளுக்குள்ள எல்லா வகையான வழிகளையும், வானத்தில் இருக்கக்கூடிய காரணிகள், மேலே போறதற்கான வழிகளை எல்லாம் நான் எட்டி பார்க்க போகிறேன். ஏன்? இலாஹி மூசா, மூசாவினுடைய கடவுள் அங்கே இருக்கார் என்று மேலே போய் பார்க்க போறேன்.
ஏனென்றால் அவன் பொய் சொல்லான் என்று நான் நினைக்கிறேன். ஆறு ஃபிரௌன் சொன்னான், கடவுள் எங்க இருக்காராம்? அல்லாஹ் மேலே இருக்கிறார் என்று சொல்றார். அதனால ஒரு கட்டடத்தை கட்டி, ஃபிரௌன் கட்டின கட்டடம் நான் பார்த்திருக்கோம், பிரமிட்டுகள். அந்த காலத்தில் கட்டின பிரமிட்டு இப்படி என்றால் அவன் பார்வையில் வானம்ங்கிறது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சயின்ஸில் தான் இத்தனை கோடி கிலோமீட்டர் என்று கணக்கு சொன்னார்கள். அந்த காலத்தில் ஏதோ இன்னைக்கு வானம் கட்டினால் பிடித்திடலாம், உயரத்துக்கு போய் பார்க்கலாம் தானே என்ற நினைப்பில் ஃபிரௌன் என்ன சொல்கிறான், நல்ல உயரமாக கட்டி அப்படியே வானத்தில் மேலும் மேலும் போகிற மாதிரியான எல்லா காரணிகளையும் அமைத்து நான் அங்கே போய் பார்க்க போகிறேன். ஏனென்றால் கடவுள் அங்கே இருக்கார், அல்லாஹ் அங்கே இருக்கன்னு சொல்லார், அவன் பொய் சொல்லான்னு நினைக்கிறேன் என்று ஃபிரௌன் சொன்னான். அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு என்ன பிரச்சாரம் செஞ்சிருக்கார்? அல்லாஹ் வானத்தில் என்று சொன்னார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படியாக குர்ஆனிலே அல்லாஹ் எங்கே இருக்கான் என்றால் அவனுக்கென்று ஒரு இடம் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதைத்தான் அல்லாஹ் பல வசனங்களில் கூறுகிறான். அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, சூரத்து தாஹா 5வது வசனம் என்ன கூறுகிறான்? அந்த ரஹ்மான் அரிசின் மேலாகிவிட்டார். 7 வானம், இந்த வானத்துகளுக்கு மேலானதுதான் அரிசி. அந்த அரிசிக்கு மேல் அல்லாஹ், அது எப்படி எங்களுக்கு தெரியாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்று ஒன்றுமே இல்லை என்று கூறுகிறார். அதனால் அரிசிக்கு மேல் அல்லாஹ் என்றால் நாங்கள் இப்படி இருப்பான் என்று கற்பனை பண்ணுவதற்கு அவனை போன்று ஒன்றுமே இல்லை. சுருக்கமாக சொன்னால், நீ கடவுளை பற்றி சிந்திக்கிறாய், அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கிறாய், உன் சிந்தனையில் ஒரு முடிவு வருகிறது, சிந்தனை ஒன்றை கற்பனை பண்ணுகிறது. அந்த கற்பனை எதுவாகவும் இருக்கலாம், அந்த கற்பனைக்கு அப்பாற்பட்டவன் தான் அல்லாஹ். ஏன்? உன் கற்பனைக்கு தெரிவது எல்லாமே அவனுடைய படைப்பினம். நம்முடைய கற்பனை அவனுடைய படைப்பினத்தை மட்டும்தான் கற்பனை செய்யும், அவனை கற்பனை பண்ண முடியாது. ஏனென்றால் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று ஒன்றுமே இல்லை. இது இப்படி குர்ஆன் கூற விளக்கமாக, இப்போது குர்ஆனுக்கு விளக்கமாக எதை எடுக்கணும் என்று சொன்னேன்? ஹதீஸை எடுக்கணும் என்று. ஹதீஸை பார்ப்போம். ஒரு ஹதீஸ் முஸ்லிம் கிரந்தத்தில் வர ஹதீஸ். முஆவியத் இப்னுல் ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வாரார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு அடிமை பெண், அந்த அடிமை பெண் ஆடு மேய்ச்சிக்கு இருந்தான். ஓனாய் ஆடை பிடிச்சிட்டு, அந்த காலத்தில் அடிமை பெண்களும் தான் ஆண்களும் தான் வேலைக்காரர்கள். அப்போ நான் ஆத்திரத்தில் அவருக்கு சரியான முறையில் அடித்து போட்டேன் என்று சொன்னான். அதனால் எனக்கு மனசுக்கு கவலையாக இருக்கு. நான் அவளை உரிமையிட போகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து கேட்கார். நான் அவளை உரிமை விடட்டா, அதாவது சுதந்திர பெண்ணாக நீ போயிடு என்று. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அவளை கூட்டிக்குவார். சரி, அவர் கூட்டிக்கு வந்தார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கேள்வி கேட்கிறார்கள். ஒன்று அல்லாஹ்வை பற்றியது, இன்னொன்று தன்னை பற்றியது. அல்லாஹ்வை பற்றி என்ன கேட்டார்கள்? ஐன் அல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? எவ்வளவு தெளிவான கேள்வி. அதுக்கு அந்த பெண் சொன்னால் ஃபிஸ்ஸமா, எங்க? வானத்திலே இருக்கிறான். அல்லாஹ்வை நம்புறேன் கேட்கவில்லை. ஏன்? அன்றிருந்த மக்கத்து காவிர்களும் ஆரை நம்பி இருந்தாங்க? அல்லாஹ்வை நம்பித்தான் இருந்தாங்க. அபூ ஜஹலும் அல்லாஹ்வை நம்பித்தான் இருந்தான்.
எல்லாரும் அல்லாஹ்வை நம்பித்தான் இருந்தார்கள். அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறையில் நம்பவில்லை. அல்லாஹ்வை இருக்கிறான் என்று நம்பியதால் ஒருவன் மூமினாக மாட்டான். அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறையில் நம்ப வேண்டும். அல்லாஹ் வானலோகத்தில் இருக்கிறான். அதான் வானங்கள் என்கிறது உயர்ந்த பகுதி. இப்போ வானிலிருந்து மழை பெய்யுதுன்னு அல்லாஹ் சொல்லான், வன்சல்னா மினசமாயி மான், வானத்திலிருந்து நாம் மழையை இறக்கணும் என்கிறான். என்றால் நம்முடைய கண்ணுக்கு தெரிகிற அந்த நீளம் அந்த தொடங்கள் இருந்தால் வருகிறது. மேகம்னா பக்கத்தில் இருக்கு. மேகம் பக்கத்தில் இருக்கின்றது ஃப்ளைட்டில் போகிற ஆட்களுக்கு விளங்கும். கொஞ்சம் தூரம் ஏறினால் தட்டு தட்டாக மேகம் இருக்கு. அப்போ மேற்பகுதி அது வானம். அந்த வானங்கள் எல்லாவற்றிற்கும் மேலால் இருப்பது அரிசி. அரிசிக்கு மேல் அல்லாஹ். சரி, அப்ப அந்த பெண் வானலோகத்தில் என்றார். இரண்டாவது கேள்வி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மன் அன, நான் யார் என்று கேட்கிறார்கள். அந்த ரசூலுல்லாஹ் என்றார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொன்னார், அஅதிக்ஹா ஃபஇன்னஹா முஃமினா, அவளை உரிமை விட்டுடு, ஏனென்றால் அவள் மூமினான பெண். மூமினான பெண் என்று ரசூலுல்லாஹ் கரெக்டர் கொடுக்கிறதுக்கு அவளுடைய ஈமானை செக் பண்ணி பார்க்கிறார்கள். ஏனென்றால் மூமினான பெண்ணைத்தான் உரிமை விட வேண்டும். எனவே அந்த மூமினான அந்த ஈமானின் ஒரு முக்கியமான பொருள் அல்லாஹ் இருக்கான் என்று நம்புவதல்ல, அந்த அல்லாஹ்வின் சிபத்துகளை கொண்டு நம்ப வேண்டும். அந்த அல்லாஹ் வணக்கத்துக்கு தகுதியானவன், அவன் மட்டும்தான். அவன் படைப்புகளோடு கலந்திருக்கிற அல்லாஹ் அல்ல. மனிதர்கள் நம்பி இருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் என்கிற அல்லாஹ் அல்ல. 7 வானங்களுக்கு மேல் அரிசி மேல் இருக்கும் அல்லாஹ். அதற்காக சொன்ன வார்த்தை வானலோகத்தில் இருக்கிறான். அன்பிற்குரிய சகோதரனே, இவ்வாறு அல்லாஹு தஆலா எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகவும் குர்ஆனின் மூலமாகவும் நாம் அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும் என்று கூறுகிறார். இன்னொரு ஹதீஸையும் பார்ப்போம். என்ன ஹதீஸ்? அது புகாரியிலே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திலே இஸ்லாமிய பிரதேசங்கள் என்று புதுசாக பிடிக்கப்பட்ட பிரதேசங்களிலிருந்து கொஞ்சம் தங்கத்தை அனுப்பி வைத்தார்கள். அந்த தங்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 4 பேருக்கு பங்கு வைக்கிறார்கள். அந்த 4 பேர் என்றால் உயைனத் பின் பத்ர், அக்ரா பின் ஹாபிஸ், அடுத்தது ஸெய்த் அல் ஹைல், அடுத்தது ஆமிர் பின் துஃபைல் அல் அல்கமா. இப்படி 4 பேருக்கு பங்கு வச்சார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அடுத்து இந்த ஒரு மனுஷன் எல்லா இடத்திலேயும் ஒரு குழப்பமாக இருப்பானே இல்லையா? அதில் ரசூலுல்லாஹ் மட்டும் விதிவிலக்கல்ல. இப்போ இங்கே இருந்தான் இங்கே இருந்தான் 2 பேர் இருந்துக்கு ஒரு புறத்துக்கு ஒரு ஃபித்னாவை கிளப்பி இருப்பாங்க. அது நம்ம கண்டும் காணாமல் பேய்த்திடணும். அதுக்கெல்லாம் வேலை கொடுத்து கிரிக்கப்படும். அது நபிர காலத்திலையும் அப்படித்தான். அப்போ ஒரு மனிதர் எழும்பி சொன்னார், இவர்களை விட நாங்கள் தான் இதுக்கு தகுதியான ஆட்கள், இந்த பங்கு வைப்பில் எங்களுக்கு கிடைக்கணும் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த செய்தி கிடைச்சிது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார் தெரியுமா? அலா தஅமனூனி வ அனா அமீனு மன் பிஸ் ஸமா ஏதீனி خبரு ஸமாஇ ஸபாஹன் வ மஸாஆ. என்னை நீங்கள் நம்பிக்கையாளராக எடுத்துக்கொள்ள மாட்டீர்களா? வ அனா அமீனு மன் பிஸ் ஸமா, நாம் வானலோகத்தில் இருப்பவனுக்கான நம்பிக்கையாளனாக இருக்கிறேன். வானத்தில் இருந்து எனக்கு காலையிலும் மாலையிலும் செய்து வந்து கொண்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ் எங்க இருக்கான்? மேலே இருக்கான் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இவர்கள் எல்லா இடத்திலேயும் அல்லாஹ் இருக்கான் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்துக்கு என்ன கருத்து? என்ன வசனம்? வஹுவல்லாஹு பிஸ்ஸமாவாதி வஃபில் அர்த், அவன்தான் வானலோகத்திலும் அல்லாஹ்வாக இருக்கிறான்.
பூமியிலும் அல்லாஹ்வாக இருக்கிறான். அதாவது என்ன, வானலோகத்திலும் மலக்குகளால் வணங்கப்படுவோன் யாரு? அல்லாஹ். பூமியிலும் வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ் யாரு? அவன்தான். பூமியிலேயும் தான் வானலோகத்திலேயும் தான் இந்த அண்டாசாரத்தில் அவன்தான் இலாகு, அவன்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன். அந்த ஒரே அல்லாஹ் தான். நீங்கள் பல கடவுள்களை எடுக்கக்கூடாது. இடத்துக்கு ஒவ்வொன்று அல்லாஹ் அல்ல. அந்த காலத்தில் எப்படி நம்பிக்கை வைத்திருந்தார்கள்? பிற மதங்களில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? படைப்பவன் ஒருவன், அழிப்பவன் ஒருவன், காக்கிறவன் ஒருவன். இப்படி ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக பல கடவுளை கொண்டிருப்பார்கள். இங்கே அல்லாஹ் தான் படைப்பவன், அல்லாஹ் தான் அழிப்பவன், அல்லாஹ் தான் காக்கிறவன். இந்த வானம் பூமி அனைத்திலையும் ஒரே ஒரு அல்லாஹ் தான் இருக்கிறான் என்றால் எல்லாத்துக்கும் தகுதியான, வணக்கத்துக்கு தகுதியான இருக்கிறான். வானங்களிலும் அவன் தான் வணங்கப்பட வேண்டியவன், பூமியிலும் அவன் தான் வணங்கப்பட வேண்டியவன். அவன் இருக்கின்ற இடம் எங்கே? அங்கே. அந்த வசனத்தில் தொடர்ந்து வருகின்ற வார்த்தை அதை உணர்த்துகிறது. என்ன சொல்கிறது என்றால், அப்படியே தொடர்ந்து அல்லாஹ் சொல்லான், யஅலமு சிர்ரக்கும் வ ஜஹ்ரக்கும் வ யஅலமு மா தக்ஸிபூன். நீங்கள் ரகசியமா பேசுறதையும் அவன் அறிவான், பரகசியமா பேசுறதையும் அறிவான். நீங்கள் செய்யறதையும் எல்லாம் அவன் அறிந்து கொண்டிருக்கிறான். அதனால் வானத்தில் உள்ளதும் அவனுக்கு தெரியும், பூமியில் உள்ளதும் தெரியும், ரகசியமா பேசுறதும் தெரியும், பரகசியமா பேசுறதும் தெரியும் என்று எல்லாவற்றையும் தன் அறிவால் சூழ்ந்துள்ளான். எல்லாவற்றையும் தன் அறிவால் சூழ்ந்துள்ளான். அவனுக்கு தெரியாமல் எதுவும் கிடையாது. நமது பாசையில் ஒன்று செல்வோம். நம்முடைய வழக்கில் அரபு பாசமாய்த்தான் நான் ஒவ்வொரு நாளைக்கு உதாரணம் காட்டுறேனே. இப்போ ஒரு அரசர் சொல்றார், நான் தான் இலங்கையிலும் ராசா, நான் தான் இந்தியாவிலும் ராசா, நான் தான் நேபாளிலும் ராசா என்றால் என்ன கருத்து? அந்த நாடுகளில் எல்லாம் போய் நாடுகள்லாம் ஒரே சேம் டைம் இருக்கார் என்ற கருத்தா? என்ன வழங்குங்க? அவர் இருக்கிற இடம் எதுவாக இருக்கும்? ஒரு இடத்துல இருப்பார். அவருடைய கருத்து என்ன? அவர் ஆட்சி செய்கின்ற இடம், அவருடைய அதிகாரத்தில் உள்ள இடம், இதெல்லாம். ஆனால் அவர் அவருடைய இடத்துல இருப்பார். இது சாதாரணமாக நமது பாஷையில் சொன்னால் எப்படி புலங்குவோ அது மாதிரி தான். ஒரு பிரின்சிபல், அவர் ஒரு 3 ஸ்கூலுக்கு அதிபதிகள் இல்லாததால 3 ஸ்கூலுக்கு மொத்தமாக அதிபராக போட்டு கவனிக்கிறதுக்கு. சரியா? ஒரு ஸ்கூல் ஃபாத்திமா பேர், இன்னொரு ஸ்கூல் ஆயிஷா பேர், இன்னொரு ஸ்கூல் ஹப்சா பேர். ஹப்சா ஸ்கூலிலும் நான் தான் அதிபர், ஆயிஷா ஸ்கூலும் நான் தான் அதிபர் என்று அவர் சொன்னார். இப்படி ஒவ்வொன்றிலையும் நான் தான் என்று அவர் சொன்னால் அது என்னத்தை குறிக்கும்? அது மாதிரி இது தமிழை செல்லும்போது விளங்குதா இல்லையா கருத்து? எல்லா இடங்களிலும் நான் தான் அல்லாஹ்வாக வணங்குறதுக்கு தகுதியான அந்த அல்லாஹ்வாக இருக்கிறேன். எனவே இதனுடைய எல்லா விடயங்களை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் என்ற கருத்தோடு வந்த, அவனுடைய அறிவோடு சம்பந்தப்படுத்தி, அவனுடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்படுத்தி வந்த வார்த்தை. அதாவது அரபு பாஷை எப்படி ஏனைய பாஷையில் இவ்வாறு வார்த்தை சொல்லப்படும் போது புரியப்படுமோ அது மாதிரி புரியப்பட வேண்டும். அதனால் இந்த வசனத்தை தவறாக பிரயோகித்தது யார் என்றால் ஜஹ்மியாக்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய 2வது நூற்றாண்டிலே தோன்றிய ஒரு கொள்கை. ஜஹ்ம் பின் சஃப்வான் இஸ்லாம் என்ற பெயரிலே உள்ளுக்கு வந்தான். அவன் பல கொள்கையை கொண்டு வந்தான். அவன் ஒரு சரியான தர்க்கவாதி, பகுத்தறிவாதி. அந்த ஜஹ்ம் பின் சஃப்வான் கொண்டு வந்த கொள்கை தான் எல்லா இடத்திலும் அல்லாஹ் இருக்கிறான். அதனால் தான் கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன்.
நாம் எல்லோரும் மதிக்கக்கூடிய இமாம், குறிப்பாக நமது தாய்மார்களுடைய மூத்த தாய்மாருடைய வாயிலே இன்னும் பெறக்கூடிய ஒரு இமாமாறு யா முஹித்தீன் என்கிறவர். அப்படித்தானே? அன்றைக்கும் ஒரு மூத்த பக்கத்தில் இருந்து நான் மார்க்க விஷயம் காட்சிக்கு என்னையே வந்துட்டு யா முஹிதீன்ட்டா. முஹிதீன் ஆண்டது. அந்த முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மஹுல்லா அவருடைய கிரந்தம் அல் குன்யா லி தாலிபில் ஹக், இந்த கிதாபிலே, பொதுவாக அந்த கிதாபை நான் எடுத்துக்கொண்டு காட்டி பேசுகிறேன், மறந்துட்டேன். அந்த கிதாபில் அவர் சொல்றார், அல்லாஹு தாலாவை எப்படி அறிந்து கொள்ளணும் என்ற ஒரு பாடம். என்ன சொன்னார் என்றால், நாங்கள் ஜஹ்மியாக்கள், அதாவது ஜஹ்ம் இப்னு சஃப்வான் அவனை பின்பற்றியவர்கள் கூறிய மாதிரி எல்லா இடத்திலும் அல்லாஹ் இருக்கிறான் என்று கூற மாட்டோம். என்றாலும் அல்லாஹ் அர்ஷின் மேல் இருக்கான் என்று சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள் கூறியதையே கூறுவோம் என்று யார் சொன்னார்? அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மஹுல்லாஹ். ஆனால் அந்த மனுஷன் பாவம், அவர் மௌத்தாய் கபருக்கு போய்த்தார். அவருடைய பெயரில் இட்டு கட்டப்பட்ட செய்திகள் தான் எங்களுடைய சமுதாயத்தில் பரவி இருக்கிறது. அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மஹுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நல்ல மனிதர், அவருடைய கொள்கையும் அவர் தெளிவாக சொல்கிறார், எல்லா இடங்களிலும் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்வது ஜஹ்மியாக்கள் வழிகாடர்களின் கொள்கை. அது அல்லாஹ்வினுடைய பரிசுத்த தன்மைக்கு அசிங்கமான வார்த்தை. டொய்லெட் பக்கிலையும் அல்லாஹ்வை வைத்து அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்குள் அல்லாஹ் கலக்கிறான் என்று அறிவியனர்கள் இஸ்லாமியத்துக்கு வெளியிலிருந்து வந்த சித்தாந்தங்களை உள்ளே வந்து நுழைத்தவர்கள் தான் அவர்கள். அந்த கொள்கை அது இஸ்லாமிய கொள்கை அல்ல, மாறாக இஸ்லாமிய கொள்கை இது. இன்ஷா அல்லாஹ் இவர்களின் இரண்டாவது ஆதாரத்தை அடுத்து நாளை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இவைகளை தெரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு பல ஆதாரங்களை சொல்லிவிட்டேன், கடைசியாக முடிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போனார்கள். தெரியும் தானே? எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? மிஅராஜ் என்றால் என்ன? ஏறிச்சல். அரஜ என்றால் ஏறினான், மிஅராஜ் என்றால் ஏறும் கருவி. 7 வானம் கடந்து போனார்கள். அல்லாஹ் எல்லா இடத்தையும் இருக்கான்டா, ஏன் பாப்பா 7 வானம் கடந்து போகணும்? கணக்கு தேவை. எல்லா இடத்திலையும் அல்லாஹ் இருக்கான்டா, ரசூலுல்லாஹ் மிஅராஜ் போனதுங்கிறது வேஸ்டா இல்லையா? ஜிப்ரீல் என்ன தவறா கூட்டிட்டு போய்தாரா மிஸ் பண்ணி? சித்ரத்துல் முன்தஹா என்ற இடம் வரை அழைத்து சென்றார். அங்கால அவருக்கு போக அனுமதி இல்லை. யாருக்கு? ஜிப்ரீலுக்கு. எவ்வளவு தெளிவான ஆதாரம்! எல்லோரும் மிஅராஜை ஏற்றுக்கொள்கிறோம். வானலோகம் போனார் ரசூலுல்லாஹ், 7 வானம் கடந்து சென்றார்கள், சித்ரத்துல் முன்தஹா என்ற இடம் வரை போனார்கள். எவ்வளவு தெளிவான ஆதாரம்! எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, பிற சமுதாயத்திடம் இருந்து அறியாமையினால் எங்களுடைய சமுதாயத்திற்குள் இஸ்லாமிய அறிவு இல்லாததால் பிழையான வாதங்கள் நூடாக புகுந்த கொள்கையில் நாங்கள் அல்லாஹ்வை வணங்குகிறோம். அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். இவர்கள் கூறுகின்ற அசிங்கங்களை விட்டு பரிசுத்தமானவன். அவன் எங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவன். அவனையோ அவனின் பண்புகளையோ கற்பனை பண்ணுவதும் பாவம், கற்பனை பண்ணினாலும் கூடாது. ஆனால் தான் மாலிக் இமாமிடத்தில் ஒருத்தர் வந்து கேட்டார், அல்லாஹ் அர்ஷுக்கு மேலே என்று சொன்னார். அது எப்படி என்று கேட்டார். யாருக்கிட்ட? இமாம் மாலிக். அதுக்கு ஒரு விடை கொடுத்தார். அல்லாஹ் அர்ஷுக்கு மேல் என்று சொல்கிறான், அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம், சொன்னால் தெரிந்த விடயம். எப்படி என்கிறது அறியாத விடயம். இவ்வாறு கேள்வி கேட்கிறது பிதாத்து. இவனை நான் உன்னை ஒரு பிதாத்துக்காரனாக, வழிகடனாக நான் நினைக்கிறேன், வெளியேற்றுங்கள் என்று இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் வெளியேற்றினார். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.